ஹாய் கைஸ், வெல்கம் டு தி செல்வன். ஸோ நீ காலையில் எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ண வர்றேன். ஒர்க் அவுட்டுக்கு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேருக்கு. உடம்பு அப்படியே நெளியுது. அதனால் ரூமில் இருக்கிறவங்கள யாராச்சும் ஒர்க் அவுட்டுக்கு இழுக்க போகிறேன். தூங்கிட்டு இருக்கிறாங்க. லட்சி 14வது நாள் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன். பார்ப்போம். சங்கரனே வரலன்ட்டார். சரவணா இருப்போம். சரவணா எந்திரி. சரவணா ஒர்க் அவுட் பண்ணுவோம். சரவணா எந்திரி, ஒர்க் அவுட் பண்ணுவோம். கம்பெனினாச்சும் கொடு. எந்திரி, கமான் டைகர். எந்திரிச்சிட்டான் சரவணன். எந்திரி. நீங்கள் மஞ்சண்ணன் இன்னைக்குனாச்சும் ஒர்க் அவுட் பண்ண வைப்போம். என்ன உடம்பு ஏறணும்னு சொன்னீங்கண்ணா, நான் எந்திரிண்ணா ஒர்க் அவுட் பண்ணலாம். லைட்டாக ஒர்க் அவுட் கம்பெனி கொடுங்க. சுருண்டு வாண்ணா கமான். வாக்கிங்னாச்சும் போகலாண்ணா. 1 மணி நேரமாண்ணா. 10 மணி ஆயிடுண்ணா. 7 மணி ஆகி போச்சு. எந்திரண்ணா. கமான், உங்களால் முடியும். கமான். மோட்டிவேஷன். அதனால் முடியும். பரவாயில்லண்ணா, வாண்ணா. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆக்கம். என்னண்ணா தொங்கி போய் உட்காந்துருக்கிறீங்க? எந்திரிங்கண்ணா, போகலாம். சரவணா எந்திரி. சரவணா பல்லு விளக்கு. ஓ வாங்கி. புது செல்ஃபி ஸ்டிக்கு சங்கரண்ணன். மஞ்சள் ஒர்க் அவுட் பண்ண ஒரே டயர்டாக இருந்துச்சு. அதான் சரவணனே மஞ்சள்னு எழுப்பி விட்டுருக்குறேன். வாங்க, அவங்களோட இன்றைக்கி லைட்டாக மூமெண்ட்டுனாச்சும் பண்ணி ஆகணும். மஞ்சண்ணா ஆச்சா? பாத்ரூம் சீக்கிரம் வாங்க, டைம் ஆகிடுச்சு ஒர்க் அவுட்டுக்கு. இது வந்து ரோஸ் செடி. மகேந்திரன் வாங்கி வச்சுட்டு போயிட்டேன். நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த செடியை எனக்கு தான் சொந்தம். இப்போ தான் தலையுது, காஞ்சு வச்சு தலைஞ்சிக்கிட்டு இருக்குது. அடுத்த செடி இது வந்து டெசர்ட் ரோஸ். இது 180 ரூபா. இது வந்து பெரிய செடியான 4 லட்ச ரூபாயிருமா. டெசர்ட் ரோஸ் அடேனியம் பாலைவனத்து ரோஜா. இது வந்து நேதாஜியில் வாங்கி கொடுத்தது. இது வந்து கொய்யா செடி. இது கொய்யா மரத்தடியில் ஆஃபீஸில் இருந்தனால அதுவே விதை விழுந்து முடிச்சிருக்கு. இது போன்சாயாக மாற்றலான்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். மேலே வந்து இந்த சரவணன் ரெடி ஆகிட்டான். ரெடியா சரவணா? போகலாமா? எப்படி விலாக் ஸ்டிக்கு? சாமி கும்பிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஒர்க் அவுட். என்னோடய ஃப்ரீ ஃபயர் கோச் சரவணன். ஊருக்கு போயிட்டு நேற்று தான் வந்தேன். நேற்று எனக்கு வந்து டிவி ஒர்க் அவுட்டாக நைட்டு தூங்குறதுக்கு வந்து வந்தது வந்து 11:30 ஆகிடுச்சு. அங்கே 8 மணிக்கு தான் பஸ் ஏறினேன். ஊரில் ஏறிட்டு வந்துட்டு 11:30 ஆகிடுச்சு. 11 தூங்குறதுக்கு வந்து 1 மணி 1:15 ஆகிடுச்சு. 2 ஃப்ரீ ஃபயர் மேட்ச் வேறு விளையாண்டேன். 1:30 ஆகிடுச்சு. எந்திரிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக ஆரம்பத்துக்கு தான் எந்திரிச்சிட்டு பல்லு வலிக்கிட்டு காலைக்கடனை முடித்துட்டு போனேன். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கே உடம்பெல்லாம் வலிக்குது. அதனால் இன்னைக்கு யாராச்சும் கம்பெனி வேணும்னா சரவணையும் மஞ்சள்னு கூப்பிட்டுருக்குறோம். டயல் அன்னைக்கு ஃபோன் எடுக்க மாட்டேன்ட்டார். அவனா இப்போ ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம். இந்த ஃப்ரீ ஃபயர் கோச், என்னோடய ஃப்ரீ ஃபயர் கோச். ஃப்ரீ ஃபயர் வந்து எல்லாத்தையும் அடிமையாக்கிக்கிட்டு இருக்குது, இன்க்ளூடிங் மீ. அது இருக்கிறவங்களுக்கு அதே உலகம் ஆயிடுச்சு. அதிலே சாப்பிட்றாங்க, அதிலே வாழ்கிறாங்க, அதிலே ட்ரெஸ் போடுறாங்க, அதிலே ட்ரௌசர் போடுறாங்க. என்ன இது என்ன கெட்டப்? நருட்டோ கெட்டப் வாங்கிட்டியா? டைம் வந்து 7:22. ஒரு 1/2 an hourனாச்சும் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிடுவான். போயிட்டு ஒரு 4 வடைக்கு வந்து தான் ஒர்க் அவுட் பண்ணணும். 4 வடையா? வடை சாப்பிட்டா ஒர்க் அவுட் பண்ண முடியாதுல்ல.
நீ டிரைவரோட இருக்கிற அப்படிதான் நான் டிரைவர் படிக்கணும் தான் இருக்கேன். இந்த மாதிரி என்ன கரெக்டா பண்ணியாம இது பாடியை காமிச்சிட்டு இருக்கேன். மசில்ஸ் காமிச்சுக்கிறாங்க. வாங்க லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணுவோம். சாம்பியன் மந்தன ஸ்கிப்பிங் தூக்கமாக வருதாண்ணா? கலக்கா என்ன ஒரு பாட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கண்ணா. நீங்கள் பொண்ணை தேடி போக வேண்டிய பொண்ணு உங்களை தேடி வரும். சரி எந்திரிங்க, கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெச்சிங் மட்டும் பண்ணிக்குவோம். எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, அதனால தான் உங்களை எழுப்பி விட்டேன். உடம்பெல்லாம் வலிக்குதா? சரி ஒரு கம்பெனிக்கு ஆள் இருந்தால் கொஞ்சம் பண்ணலாமே அப்படின்ட்டு தான். நேற்று கட்டை வெட்டலான்ட்டு அதை ஒர்க் அவுட்டாக பண்ணலான்ட்டு கோடாலி எடுத்து வெட்டினேன். கைவிடி உடஞ்சி வச்சு. லாஸ்ட் டைம் அதே மாதிரி தான் உடச்சு போட்டேன். அது ஒரு 3-4 வருஷம் இருக்கும். ஐயோ ஐயோ. அது என்ன மரம் தெரியுமா? தென்னை மரம். அது வெட்டின தென்னை மரம் தான். சரி ஒர்க்கம் வேற எதுவும் கட்டை கிடைக்கல, நல்ல தென்னை மரத்தை வெட்டணும்னு சொல்லிட்டு எடுத்து வெட்டினேன், உடஞ்சி போச்சு. இங்க இருந்து காசு செலவழி போய் தோட்டத்தில் இருக்கிற போட்டாலே உடச்சு போட்டு தெரிய குடுக்குன்னு விளையாண்டு சரவணா எப்படி காட்டைக்குள்ள காலை கையை விட்டு எல்லாம் பயங்கர அடிக்ட் ஆகிட்டாங்க. தனுஷிக்கனா செல்லுக்குள்ளே விழுந்துருவாங்க. கிளாஸ் கோடா நீங்களும் மஞ்சள் விளையாடுங்கண்ணா. ஃப்ரீ ஃபயர் நல்லா இருக்கும். அப்பா நட்ட பயங்கரமாக வந்துச்சு. ஸ்ட்ரெச்சிங் என்னண்ணா டீ குடிக்க கிளம்பிட்டீங்க? கஷ்டப்பட்டு எழுப்பி விட்டேன் ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு. சரி வாங்க டீ குடிச்சிட்டு வந்துட்டு இருங்க. ட்ராக் எழுப்பி விட்டனால டீ வாங்கி தர சொல்கிறாங்க கைஸ். மஞ்சண்ணா சரி விடுங்க, நம்ம டீ எண்ணெய் குடிச்சிட்டு ஒர்க் அவுட்டு பண்ணுவோம். நடந்தா ஓ இதான் ஒர்க் அவுட்டு. புரிஞ்சிருச்சுண்ணா, இப்போ புரியுதுண்ணா. சூப்பர். அது வேணாம் ரோட்டில் அமௌண்ட் நீட்டிகிட்டே போவோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் செல்ல அப்டேட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாவம் அந்த பைக்கிட்ட டிகிரி சொல்லி ஃப்ரெண்ட்ஸு சரி அவன் வேடியாக எடுத்துகிட்டு போயிடுவேன். கண்டினியூ பண்ணிட்டு போயிடுவேன். டீ குடிக்க போகிறது தான் ஒர்க் அவுட்டு. இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தூரம் நடந்து போகணும். ஹோப்ஸ் காலேஜ் வரைக்குமா? போகலாமே. எங்கண்ணா போகலாம்? டீ பாயா? ஐடி பார்த்துட்டேன். ஐடி பார்க்கா? அவ்வளோ தூரமா? நான் அப்போலாம் இந்த மரத்தில் தான் பிடுங்க விட மாட்டேன்ட்டாங்க. பாட்டி ரசரவனா டேஸ்ட். இன்னும் 2 போய் பிடிங்கிட்டு வந்துடலாமா? அப்படியே அது கொண்டு போய் நாங்கள் வாட்டுக்கு ஆட்டோ நிப்பாட்டி ஆட்டோக்குள்ள ஒளி விட்டு இப்போ போய் எடுக்கலாமா? அப்படியே கீழே அப்புறம் ஒளிப்பி விட்டு எடுத்துக்குவோம். கீழே விட கூடாது. அதில் எடுத்து எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். கீழே கொடுத்து மண் ஓட்டிட்டு வண்டியில் கொட்டியே மண் ஓட்டு. ஓ அது எப்படினாலும் மண் ஓட்டு. எப்படி அவங்க பொறிக்கிறவங்கள எடுக்கிறாங்க? அந்த புது கேங் இந்த ஏரியாவில். புது கேங்ஸ் இதில் உடிச்சா நல்லதுப்பா. கொங்கு பார்க்குறீங்க. டீ பாய் போவோமா?
பார் பேக்கரி போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் அதிகமாக டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறோம். நீங்கள் வாங்கி வடை அங்கே பெருசாக இருக்கும், டிவியும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அங்கே கிளாஸ் எல்லாம் கழுவி போடுவாங்க. இப்போ போகிற வழியில் பிரபான்னு ஒருத்தர் இருக்கிறார், பக்கத்து வீடு தான், நம்ம கூட ஒர்க் பண்ணுறவர் தான். அவர் தான் கேப்டன் பிரபா இருந்தவர். அவர் போகிற எழுப்பி கீழே வர சொல்லிட்டு ஒரு அர்ஜென்ட்டான வேலை அப்படின்னு சொல்லிட்டு வர வைக்க போகிறோம். அந்த கூப்பிட்டோம். ப்ராங்க் பண்ணுறோம். பதிவு நிற்கிறோம். மேலே தான் இருக்கு ஒரு சரி வாங்க வாக்கிங் போலாம். பரவாயில்ல வாங்க வாங்க கழிக்கலாம். மூஞ்சி இல்லை வாக்கிங் எல்லாத்தையும் இன்னைக்கு எழுப்பி இப்படி தான் அவங்களும் தூக்கிட்டு இருந்தாங்க. எழுப்பி விட்டு தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து மலபார் பேக்கரியும் தாண்டி சேட்டம் கடைக்கு போக போகிறாது. ஒரு 2 கிலோமீட்டர்ஸ். மஞ்சள் வர்றப்போ வந்து ஆட்டோ புக் பண்ணி வரேன்னு சொல்கிறாரு. நம்ம கொஞ்சம் ஒவ்வொரு கடையாக தாண்டி போகிற. ஃபஸ்ட்டு கொங்கு பேக்கரி 500 மீட்டர். செகண்ட் டார்கெட் வந்து மலபார் பேக்கரி 1000 மீட்டர். தேர்டு டார்கெட் டீ பாய் 1500 மீட்டர். ஃபோர்த்து டார்கெட் டீ கடை வந்து சேட்டன் கடை. அது வந்து இங்கேருந்து ஒரு 3000 மீட்டர்ஸ் ரூமில் இருந்து. டீ பாய் நம்மளோட தேர்டு டார்கெட். இதையும் தாண்டி போக போகிறோம். எல்லாம் ஒரு பஸ். சைக்கிளாவது கீக்கிளாவது அடுத்த கடைக்கு போவான். 2000 மீட்டர் ஆனால் போட்டி இருக்கு. சரி வாங்க அடுத்த கடைக்கு போயிடுவோம். இங்கே தானே இருக்கு அந்த கடை, சேட்டன் கடை. எஸ்பெண்டுக்கெல்லாம் இல்லை, ரொம்ப முன்னாடி. வாங்க இன்னும் 2 ஸ்டெப் எடுத்தா போயிடலாம். அடிச்சுட்டு வரும். அவ்வளோதான் வாங்க. நான் மலபார் பேக்கரியிலே குடிச்சிட்டு போகலான்னு சொன்னேண்ணா. இயற்கை சீற்றத்தால் ஒரு 2000 மீட்டர்ஸ்லேயே நாங்கள் திரும்புகிறோம். அது வந்து மலபார் பேக்கரிக்கே போகிறோம். வந்துட்டு பாதையிலே மிஷன் அபார்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஒரு 2000 மீட்டர்ஸ் கிட்ட நடந்துட்டோம். மேப்பில் பார்ப்போம். ராயம் பேக்கரியிலேருந்து ரூமுக்கு. இப்போ வந்து அந்த இடையில காமிச்ச மலபார் பேக்கரிக்கே ரிட்டர்ன் ஆகும். எடுப்போம். பருப்போட எடுப்போண்ணா. பிசிலரியில் மூஞ்சி எழுப்புறாரு. ஆன்லைன் பண்ணேன். டேஸ்ட் இருக்கு. வந்துட்டு வெஸ்ட் வரைக்கும் வந்தான். வெஸ்ட் வரைக்குமா? வெஸ்ட் வரைக்கும் வந்தான். அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டு மலபாரில் டீ ஊற்றிருக்கலாம். நான் அதுக்கு தான் கூப்பிட்டு எடுக்கல. அவர் எடுக்க மாட்டார். ஞாயிற்றுக்கிழமை எடுக்க மாட்டார். அதை நான் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருவார். 2வது வடை உள்ள போய்கிட்டு இருக்கு. டீ சமையல் முடிச்சாச்சு. மஞ்சள்னா வேணாம். உயிர் மீன் எடுக்க போவோம். உயிர் மீன் பண்ணி ஃபேஸுக்கு போடு. கடுக்கா புளியா? கடுக்கா பொடி. கடுக்கா பொடினா வயிறு கலக்குறதுக்காக கடுக்கா பொடி சாப்பிடுவாங்க. அந்த பொடி, தயிர், கோதுமை மாவு, காப்பித்தூள் இதெல்லாம் வச்சு கலக்கி மூஞ்சில் அப்ளை பண்ணிங்கன்னா. காப்பித்தூள்லாம் எதுக்குண்ணா? உண்மையாலுமேவா இல்லை சைனிங்கமாக சொல்கிறீங்களா? காப்பித்தூள் போட வேண்டியது தயிர் மிக்ஸிங். தயிர் லைட்டாக கொஞ்சம் பால். என் தம்பி டெய்லி மூஞ்சிக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கான்ல. ஐயோ அதெல்லாம் போட்டால் என்ன செய்ய ஆகும்? கடுக்கா புளி, தயிர், மூஞ்சி பால் சைனிங் ஆகுமா?
யாருக்கு ஆல்ரெடி சைனிங்காக தான் இருக்கிறோம். கருப்பு தான் ஜி கலை. கேங் மெம்பர்ஸ், கேங்ஸ்டர்ஸ் இவங்க கேட்காம யாரும் உள்ளே வர முடியாது, வெளியும் போக முடியாது நம்ம ஏரியாவுக்குள்ளே. இப்போ நைட் டியூட்டி பார்த்து டயர்டாக இருக்கிறாங்க. பாத்ரூம் போகிறவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் அதே காரை யூஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பாத்ரூம் கட்டிருக்கலாம்ல. மாறா நீ ஜெயிச்சிட்ட மாறா அப்படிம்பாங்க. வர ரேட்டுக்கு தள்ளி விட்டுவிட்டு சரி நம்ம அதை பார்த்து தான் நம்மளை ஏமாந்துடுறோம். பாரு அவங்க எப்படி டெவலப் ஆகிட்டாங்க, நம்ம ஒன்றா இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போலாம் வந்து ஆட்டை பண்ண போகிறோம். இங்கே தான் பிடுங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது கவாஸ்கர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பைக் எடுத்தோம். கவாஸ்கர் வந்துட்டு பைக் எடுத்து ஒன்று பிடிங்க பண்ணி ஒரு நவா படம் பிடிங்காச்சு. இந்த என்னாச்சு கொரியர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறீங்க? கொரியர் பாய் சங்கரண்ணா நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சிட்டேண்ணா. செல்வம். ஸோ இன்றைக்கி வந்து ஐஸ் வாட்டரில் மூஞ்சி கழுவ போகிறோம். பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். பிஸ்லரி வாட்டர் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். வடச்சட்டி ஐஸ் எல்லாம் கரைஞ்சி விடுது. ஓகே, பிஸ்லரி வாட்டரில் லைட்டாக நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம பிரபாரன் கொஞ்சம் மூஞ்சி எழுவிட்டார். அவரை பார்த்து தான் எனக்கு திடீர்னு ஐடியா எக்ஸ்ட்ரா பார்த்துக்குங்க. ஐஸ் வாட்டர் ஃபஸ்ட் டைம் மூஞ்சி எழுவ போகிறேன். ஐஸ் வாட்டரில் மூஞ்சி எழுவ போகிறேன். ஆஹா ஜில் ஜில்னு இருக்குது. ரெடி, ஸ்டார்ட், கெட் செட், கோ. அப்போ நல்லா தான் இருக்குது. இன்னும் வந்து ஐஸ் கரையணும். செம்மையாக இருக்குது. இப்போ புது எனர்ஜி வந்துச்சு. அப்போ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பண்ணோடனே நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குங்க. எப்படி சொல்கிறது அந்த ஃபீலிங்கு? இன்னொருக்கா பண்ணி பார்த்துட்டு கண்டுபிடிப்போம். மூஞ்சியெல்லாம் கொஞ்சம் மரத்து போன மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஜில்லுன்னு இருக்குது. மூஞ்சியெல்லாம் நான் வந்து போனேன் பிஸ்லரி வாட்டரில் வேறு கழுவிருக்கிறேன். அதனால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து 14th day ஆஃப் த சேலஞ்ச். கோபி சார் ப்ரோ அப்புறம் அந்த காமன் ஒர்க்கிங் பீப்புள் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து புஷ்அப்ஸ் அண்ட் ஸ்கிப்பிங். ஆனால் ரிஃப்ரெஷிங்காக இருக்குங்க ஐஸ் வாட்டரில் மூஞ்சி கிளவை. பருவெல்லாம் போயிருமோ, கொஞ்சம் கலர் ஆகிட்டணும் இருக்கலாம். ஓகே, ஒர்க் அவுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். லெட்ஸ் கோ. இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் வந்து சிம்பிள் தான். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சா. இன்றைக்கி வந்து 50 புஷ்அப் 50 ஸ்குவாடு. Sit up. நானும் சரவணன் இப்போ மேட்ச் விளையாட போகிற பப்ஜி மேட்ச் ஒரு மேட்ச்சு விளையாண்டு முடிச்சுட்டு சந்தைக்கு போக போகிறோம்.